இவங்கெல்லாம் இனிமேல் புது ரேஷன் கார்டு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோவோ சப்ஸ்கிரைபோ பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் 2.27 கோடி ரேஷன் கார்டுகள் இருக்குது. அதில் 18.65 வந்து அந்தியோதயா அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய ரேஷன் கார்டையும் 1.17 வந்து தமிழ்நாடுடைய முன்னுரிமை ரேஷன் கார்டு இருக்குது. ஸோ இந்த 2 திட்டத்திலையும் இலவச அரிசி கோதுமை எல்லாமே மத்திய மாநில அரசு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒரு சிலர் ஒரு கார்டில் வாங்குகிற பொருளையும் அதை வந்து அதில் பெயர் நீக்கம் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு கார்டில் ஆட் பண்ணி பொருள் வாங்குறதுனால மத்திய மாநில அரசுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நேம் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு மாதத்தில் பண்ணுறீங்க, 1ஆம் தேதி பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து 30 தேதிக்கு மேலேயோ இல்லை அடுத்த மாதமோ தான் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் நேம் வந்து ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வாட்ச் பண்ணுவாங்க. அதுக்கான கரெக்டான காரணத்தை நீங்கள் ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அந்த ரிமூவ் பண்ணுற நீக்குதல் சான்றிதழ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினதுக்காக எனக்கு மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். நன்றி நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பை.